அவன் ஏரியால போய் அவன் பொருளே போட்டாடி. அவ்வளவுதான். இனிமேட்டு செந்தில் பாலாஜிக்கு ரைடு வந்துச்சுன்னா டைப்பர் அனுப்பிச்சு விடுங்க. இவங்க எல்லாம் தைரியமானாலும் நம்மள பார்த்து சொல்றாங்க. நான் பிரசிடென்ட் ஆன பிறகு டீம் எப்படி எடுப்பா, யாருக்கு திறமை இருக்கோ அங்க ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதனால தமிழ்நாடு நம்பர் 1 தான் ஸ்போர்ட்ஸ் நான் பண்ணது. ஆனா பாலிடிக்ஸ்ல எப்படி இருக்கு, நம்மள போகணும்னு நினைச்சுக்கோங்க. ஆதவர்ஜனா யாரு, அவர் எப்படி தெரியுமா, அவர் பின்னாடி 10 வருஷம் முன்னாடி இருந்தாரு, 15 வருஷம் முன்னாடி இருந்தாரு. உதயநிதி அம்பானியோட பையன, உதயநிதி அம்பானியோட பையன எப்படா காசு வந்துச்சு? 5 வருஷமா 2014 இருந்து 21 வரைக்கும் திமுக அறக்கட்டளை வந்த பணத்தை கையில் அடுப்போமா? எங்க இருந்து காசு வந்துச்சுன்னு பேசும்போது உங்களுடைய முதுக பார்க்கணும், இல்லன்னா சொல்லப்படும் எல்லாத்தையும். அப்படி ஊழல் மட்டுமே பண்ணி ஊழலுக்காக ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கி ஒரு சாதாரண எம்எல்ஏ ஆகணும். நீங்க ஒரு விவசாய பயனா இருப்பீங்க, ஒரு கூலி தொழிலாளர் பயனா இருப்பீங்க. ஆனா நீங்க எம்எல்ஏ ஆகணும் என்ன சொல்றாங்க, 20 கோடி இல்லாம ஆக முடியாது. அந்த 20 கோடி எங்க இருந்து வருது? அரசியல் இருந்து, ஊழல் இருந்து வருது. ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நம்ம தலைவர் என்றைக்கு முதலமைச்சர் ஆறாரோ அதுக்கப்புறம் ஒருத்தரும் ஒரு தொகுதியை செலவு பண்ணாம மக்கள்கிட்ட மூஞ்சி காமிச்சு ஜெயிக்கக்கூடிய ஒரு தமிழக அரசியல் உருவாக்குவார். கேரளா மாதிரி ஒரு சாமானியன எம்எல்ஏ ஆகணும், அப்படி ஒரு அரசியல் உருவாக்குவார். அப்ப 26 கட்சி கூட்டணி 10 கட்சி கூட்டணி நிக்காது. மகேஷ் பொய்யாமொழி எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனார். என்ன செஞ்சாரு? எஜுகேஷன் மினிஸ்டர் எதுக்கு கொடுத்தாங்க? அகில இந்திய உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய தலைவராக இருந்ததுனால எஜுகேஷன் மினிஸ்டர். என்ன ஒரு குவாலிபிகேஷன் பா, இல்ல எவ்வளவு பெரிய குவாலிபிகேஷன். இந்த குவாலிபிகேஷன் வச்சுக்கிட்டு நம்மள பார்த்து நடிகர் கட்சிங்கிறாங்க. அப்ப இங்க யாரு ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா, எதுக்கு நபர் பட்டு விஜய் சார் வந்தாரு? எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாருன்னா, நம்ம சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, அவன் ஏரியால போய் அவன் பொருளே போட்டாடி. அவ்வளவுதான். 2016 தெரு தெருவா நின்னு ஒரு கள நிர்வாகிய நின்னு ஜெயிக்க வச்சவர் திமுகவை. 2021 மகேஷ் பொய்யாமொழிக்கு தொகுதி இருக்க மக்களையும் தெரியாது, இந்த ரோடும் தெரியாது, இது தொகுதி பத்தியும் தெரியாது. மகேஷ் பொய்யாமொழிய ரோடு அறிவுறுத்தி ஜெயிக்க வச்ச ஒரே ஆள் முதுகு யாருன்னா இவர் தான். ஆனா இவருக்கு திமுக ஏற்றமா சீட் இல்ல, அவங்க அப்பா அமைச்சர் கிடையாது, அவங்க தாத்தா அமைச்சர் கிடையாது. திமுக சேர்ந்தா நீங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போகணும், உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் அமைச்சரா இருக்கணும், அவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. அப்படி ஒரு எளிமையான மனிதரை தேர்ந்தெடுத்து தலைவர் போங்க, ஜெயிச்சுட்டு வாங்க. ஏன் ஜெயிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? தனிப்பட்ட கணக்கு வழக்கு இருக்கு. கரூருக்கு அப்புறம் இந்த கரூருடைய சூழ்ச்சி இருக்கு. நம்மளுடைய மக்கள் இறந்தமே 41 குடும்பத்தை, அதோடைய சூத்திரதாரி மகேஷ் பொய்யாமொழி. அப்ப அன்னைக்கு நைட்டு நடிச்சு உச்ச நீதிமன்றத்தில் மாட்டி இன்னைக்கு திமுக குற்றவாளி கொண்டுள்ள கரூரிலே நிக்குது. அதை செயல்படுத்துவது யாரு? செந்தில் பாலாஜி. திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காதுங்கிற அதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்பயே சொல்லிடுறேன், ஒரு எடுத்துக்காட்டு. மீடியா நண்பர்கள் நல்லா பாருங்க. அப்புறம் அந்த திமுக ஒரு 200 பேர் காசு வாங்கிட்டு மீடியால உட்காந்துக்கிட்டு வாய்க்கிலேயே பேசுவாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் மூஞ்ச பாத்துக்கோங்க. நான் பதில் சொல்றேன். திமுக பெரிய கட்டமைப்பு இல்ல, கரெக்ட் தானே? பெரிய கட்டமைப்பு. நாங்க 75 வருஷ கட்டமைப்பு. அதுல இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் சார் யார பயங்கரமா கொண்டாடுறாரு? நீங்களே சொல்லுங்க. ஒரு பெரிய தேர்தல் அறிவாளி, ஒரு பெரிய தைரியசாலி அப்படின்னு யார சொல்றாங்க? இப்ப லேட்டஸ்டா செந்தில் பாலாஜி. எனக்கு அவரை பத்தி தெரியும். இடி ரைடு வந்ததுக்கு என்ன ஆச்சுன்னு நான் சொல்ல முடியாது. நாங்க எங்க தலைவர் சிபிஐ ரைடு வரும்போது எல்லா என்கொயரி அட்டன் பண்ணிட்டு வெளியே வரும்போது எந்திரிச்சு நின்று கை காமிச்சிட்டு வந்தவர் எங்க தலைவர். நீ இடி ரைடு வந்ததுக்கு பேண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும், சொல்ல வேணாம், விட்டுருங்க. இனிமேட்டு செந்தில் பாலாஜிக்கு ரைடு வந்துச்சுன்னா டைப்பர் அனுப்பிச்சு விடுங்க. இவங்க எல்லாம் தைரியமானாலும் நம்மளை பார்த்து சொல்றாங்க.